டாக்டர் ராஜ் பழனியப்பன் அவர்கள், பேரியாட்ரிக் சர்ஜன் அண்ட் டைரக்டர் ஆஃப் மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென் ஸ்லிம்மிங் கிளினிக். இப்போ நீங்கள் இப்போ உடல் எடை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா? நான் சார் டயட்லேயே முயற்சி எடுத்திருக்கேன் சார். இந்த பேலியோ டயட் சொன்னாங்க, நான்வெஜ் மட்டும் சாப்பிடணும்னு சொன்னாங்க. பேலியோ ட்ரை பண்ணீங்க, வேற என்ன ட்ரை பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு கூட போனேன் சார். ஜிம்முக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 days போகிறோம், ஒரு 5 நாள் போகல 6 நாள் போகலன்னா அப்படியே வெயிட் கெயின் டபுள் ஆகுது சார். ஓகே டாக்டர், இப்போது நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது என்னென்னா, இப்போ இவங்க எனக்கு ஃபிசிக்கலாக பண்ண முடியலைங்கிறது எனக்கு தெரியுது, பட் மென்டலாக ஐ ஹேவ் டு டூ, பட் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம்பத்தைஸ் வித் திஸ் பீப்புள். ஏன்னா உடல் பருமனால் பிரச்சனைகள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் தட் இஸ் அ ரியாலிட்டி அண்ட் கங்க்ராச்சுலேட் திஸ் பீப்புள் ஃபார் கம்மிங் அவுட் ஆஃப் இட் இன் அ வெரி குட் வே. இப்போ உடல் பருமன்னு பார்த்தோம்னா மெயினாக எல்லாம் சொல்கிறது சாப்பாட்டால் வரதுன்றது. இப்போ இங்கே 40 பேர் இருக்காங்க, அதில் மேக்ஸிமம் 5 பேர் 6 பேர்த்துக்கு மேலே கேலரி பேஸ் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், அதால் உடல் பருமனாக இருப்பாங்க. மீதி யாருமே அதிகமாக சாப்பிட்றதால உடல் பருமன் வரதில்லை. உடல் பருமனுக்கு மொத்தம் 8-9 காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் எபிஜெனட்டிக்னு சொல்கிறது. எபிஜெனட்டிக்னு சொன்னோம்னா எப்படின்னா, கருவில் இருக்கும் போதுலேருந்து அம்மா குண்டாலேருந்து அவங்களோட ப்ரெஷர், அவங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபிகேஷன்ஸ் ஆகிறதுலேருந்து, அதிகமாக சாப்பிட்றதுலேருந்து, செடென்ட்ரி ஆகிறதுலேருந்து, ப்ளஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நியூட்ரிஷன் எல்லாம் சேர்ந்து எஃபெக்ட் ஆகிறது தான் ஒபிசிட்டி. ப்ரெசன்ட் சொசைட்டியில் ஹையஸ்ட் ரீசன் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ரெண்டாவது பண்ண ஒரு மிஸ்கன்செப்ஷன் இஸ், எல்லாருமே முக்காசு பேர் சொன்னது சர்ஜரிக்கு அப்புறம் குண்டாயிட்டேன். சர்ஜரி ஹஸ் நத்திங் டு டு வித் ஒபிசிட்டி. பட் நிறைய இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது மிஸ்கன்செப்ஷனுங்கிறீங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு 2 சர்ஜரி பண்ணேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தா என் உடம்பு வெயிட் கூடுதுங்க. அப்போ ஆப்வியஸாக அதான லிங்க். தட் இஸ் வி ஆர் இன் அ ப்ரிவிலேஜ் சொசைட்டி. நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, என்னை வேலை செய்ய விடாத, அந்த மைண்ட் செட் சைக்காலஜி பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் வித் ஏஜ் க்ரானலாஜிக்கலி எல்லாருமே குண்டாவாங்க. அதை குண்டாகும் போது ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கப்போ உமன் வில் பி அஃபெக்டட் மச் மோர். 30% chances are more. Unfortunately, we are living in a situation or in a society where medicine is important to lose weight in 90 out of 100 people. 10 பேர் குண்டா இருந்தாங்கன்னா அதில் 9 பேர்த்துக்கு மருந்து அத்தியாவசியமான தேவை வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு. லைஃப் ஸ்டைல் இஸ் அ பேஸ். அது இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது, நிற்காது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பிளென்டி ஆஃப் சொல்யூஷன் அது. மெடிசின் இருக்குது, சர்ஜரி இருக்குது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது, ஸ்லிம்மிங் கிளினிக்ஸ் இருக்குது. பட் எந்த மாதிரி உடம்புக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தேவைன்றது கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும். சில பேர்த்துக்கு டயட் இருந்தால் போதும், சில பேர்த்து எக்ஸசைஸ் பண்ணணும், சில பேர்த்துக்கு மருந்து சாப்பிட்டே ஆகணும், சில பேர்த்துக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், சில பேர்த்துக்கு ஸ்லிம்மிங் கிளினிக்கில் போய் டயட்டு லைஃப் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஸ்கின் சேக் ஆகும்போது அதை பண்ணணும். இது சைக்காலஜி, ஹார்மோனல் ப்ளஸ் ஹெல்த் ரிலேட்டட். 80% ஆஃப் ஆல் ஒபீஸ் பீப்புள் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஆனால் சப்போர்ட் சிஸ்டம், சொசைட்டியல் சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ அவ்வளோக்கு இட் வில் பி மாஸ்க்ட். தட் இஸ் வேர் திஸ் குரூப் இஸ். அந்த குரூப்புக்கு அந்த சொசைல் சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது, அதனால் தேர் சஃபரிங். பட் எண்ட் ஆஃப் த டே ப்ராப்ளம் இஸ் போத் ஆர் ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம். தே டோன்ட் ஹேவ் அ சப்போர்ட் சிஸ்டம், தே ஹேவ் அ சப்போர்ட் சிஸ்டம். தட் இஸ் வேர் தி சேஞ்சஸ். அந்த சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக இருந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணோம்னா எவ்ரிபடி வில் பி ஹெல்தி. ஓகே.